Good morning students, welcome to the Sheba group of school online class. Today we have to go for the new lesson, that is that unit 8. Chemistry categories la varum, science 1 la physics and chemistry la. So chemistry category, that is 8th unit. The name is periodic classification of elements. Okay va? So chemistry categories, we have to learn about the name of the elements and their atomic numbers. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு சில எலமெண்ட்ஸோடைய சிம்பிள்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அட்டாமிக்ஸ் நம்பர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம இந்த லெசன்ஸில் என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். தட் இஸ் த மாடர்ன் பீரியடிக்கல் லா அண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் பீரியட்ஸ் அண்ட் குரூப்ஸ், அட்டாமிக் ரேடியஸ் அண்ட் அயானிக் ரேடிக், அண்ட் தென் ionization of energy, electron affinity and electronegativity. So why we have to learn about this category அப்படினு பார்த்தீங்கன்னா, that is most important to have to go for that the chemical reactions, and before that we know that the concept. So what is that periodical table? So that is that the sorting of that materials. Likewise we have to go for that any shopping means you have to find out your particular books or anything means you have to search it. என்ன சப்ஜெக்ட் கேட்டகரிஸில் நீங்கள் புக்ஸ் பார்க்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஒரு கான்செப்டுக்கான ஒரு பிளேஸ்க்கு தேடி போவீங்க. அதில் உங்களுக்கு சப்ஜெக்ட் வைஸ் பார்ப்பீங்க. ஸோ கெமிஸ்ட்ரி ஆர் சயின்ஸ் என்னவோ நீங்கள் அந்த கேபினுக்கு போய்ட்டு அங்கே சர்ச் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு தேவையான ஒரு புக்ஸை ஈஸியாக எடுக்க முடியும். ஸோ உங்களுக்கு ரேண்டமாக உங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஸோ பேஸ்ட் ஆன் தட் உங்களுக்கு எலமெண்ட்ஸ் it's sorting depending on that atomic number. So it will be very easy to find out for that the elements with their atomic or mass numbers. Okay, that is that called periodical table. See, in previous state you have to find out for that the periodical table, it little quite very complicated arrangement, because of on that time for that research பண்ணக்கூடிய அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த டிபெண்டிங் ஆன் தட் த பீரியட்ஸ் அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்துட்டு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த டேஸில் உங்களுக்கு ஸோ அட்டாமிக் அண்ட் ரேடியஸ் எல்லாம் உங்களுக்கு எவ்வளோ தூரம் நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமோ ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கப்புறம் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் கொஞ்சம் இன்டர்சேஞ்ச் பண்ணாங்க. ஸோ பிளேஸ் எல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருந்தது. ஏன்னா அட்டாமிக் நம்பர்ஸ் வந்து 1 2 அந்த ஆர்டரில் இல்லாமல் சிலது வந்துட்டு உங்களுக்கு மிஸ் அரேஞ்ச்மெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ இதனால் என்ன ஆச்சு அப்படின்னா மாடர்ன் பீரியடிக்கல் டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்மளுக்கு இருக்கக்கூடியது வந்து ரொம்ப க்ளீனாக ஒரு அட்டாமிக் பேஸஸில் உங்களுக்கு அழகாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பீரியடிக்கல் டேபிள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஸோ திஸ் இஸ் யூ கேன் see the tabulations for periodical table of elements. It will be split out for the two main thing, that is groups and periods. So periods wise want to see first of all have to periods classify into 7. Okay, that is horizontal shape. So horizontal level நீங்கள் 7 periods இருக்குது, that is 1 2 3 4 5 6 7. Okay, that is horizontal. So the atomic number 1 and 2, that is for the first group. Second group is 3 to 10, third 11 to 18, and fourth means 19 to 36, fifth means 37 to 54, 6 means 55 to 86, and 7 means 87 to 118. So totally 118 elements is there for the new periodical table. So have to classify into 7 periods. Okay, and this is for lanthanides and actinides. So separately we have to note it for that lanthanide actinides இங்கே இருக்குது. ஸோ 7 periods வந்துட்டு உங்களுக்கு அட்டாமிக் நம்பர்ஸ் பேஸஸில் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஹரிசாண்டலும் உங்களுக்கு அதே மாதிரி வெர்டிக்கல் காலம்ஸ்லேயும் உங்களுக்கு பிரிச்சிருக்காங்க. ஸோ ஹரிசாண்டல் மீன்ஸ் பீரியட்ஸ். ஸோ வெர்டிக்கல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் குரூப்ஸ். ஸோ வெர்டிக்கல் காலம்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 18 இருக்கும். ஸோ 1 to 18. ஸோ இதில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஃபார் உங்களுக்கு அந்த கேட்டகரிஸ் வைஸ் உங்களுக்கு பிரிச்சிருக்காங்க. அந்த மெட்டல்ஸாக இருக்கட்டும் அதோடைய ஃபேமிலிஸ் பேசிஸில். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த ஃபஸ்ட் குரூப் யூ ஹாவ் டு நோட்டீஸ் ஃபார் த ஃபஸ்ட் குரூப் இட்ஸ் கால்ட் alkali metals, and second this is for alkaline earth metals. 3 to 12 it's called transition metals, and this is boron. Have to start it with boron means you can call boron family, and C means carbon family and nitrogen family, and this is for oxygen family and also called
chalcogen family, and this is for halogens, and the last one is called noble gases. Okay, so this is that group for that vertical columns. Okay va, இப்போ உங்களுக்கு ஹரிசாண்டல்ல உங்களுக்கு பீரியட்ஸ் அப்படினு 7 உங்களுக்கு கிளாஸிஃபை பண்ணிருக்காங்க. அதே மாதிரி 1 to 18ல உங்களுக்கு குரூப்ஸும் இருக்கு. தட் இஸ் வெர்டிக்கல் காலம் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ தட் இஸ் தட் மெயின் திங். இப்போ நீங்கள் ஜஸ்ட் ஒரு 25th அட்டாமிக் நம்பரை நீங்கள் கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பீரியட்ஸ் ஆர் காலம்ஸில் உங்களுக்கு அட்டாமிக் நம்பர்ஸ் பேசிஸில் இருக்கும். ஓகே, ஸோ 25th மீன்ஸ் மேங்கனீஸ் Mn. ஸோ அதோடைய மாஸ் நம்பரும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, சைட் பை சைட் அட்டாமிக் நம்பரும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸி வே டு ஃபைண்ட் அவுட் அப்படின்றது நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இதில் இருக்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர் பேஸாக இருக்கட்டும், மாஸ் நம்பர் பேஸ்லாம் உங்களுக்கு கரெக்டான ஆர்டரில் உங்களுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் கால்ட் பீரியாடிக்கல் டேபிள் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஸோ எலமெண்ட்ஸோடைய நேம் வித் சிம்பிள்ஸோடு உங்களுக்கு இன்டிமேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதில் வந்து மோரோவர் ஒரு சின்ன சின்ன ஒரு எலமெண்ட்ஸோட சிம்பிள்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் H மீன்ஸ் ஹைட்ரஜன், Ca calcium, and C carbon, B boron nitrogen, oxygen, sulfur, phosphorus. So likewise you can find out for that elements and their names. Okay, okay, so periodical table you can see that groups and periods. If I ask what is that alkali metals, so in alkali metals enna categories appdi ketana you can see that and refer to this periodical table. That is hydrogen, lithium, sodium, potassium, rubidium, cesium and francium. So in this category have to call is alkali metals. So likewise you can find out for that each and every elements can find out through the periodical table. And coming to this, the next concept, that is atomic radius. So what is that atomic radius? So generally we know that what is that radius. Radius means that is a center point of that to this the end point of the circle, the distance is called a radius. Okay, so likewise we have to find out for that atoms. Atoms is like a circle shape. So the central metal that is that called nucleus. So in atomic structures நீங்கள் வந்துட்டு 9th ஸ்டாண்டர்டில் வந்து ட்ரா பண்ணியிருப்பீங்க atomic structures. So depending on that atomic number, so basis on that the pathway of the electrons revolve around the nucleus அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ஸில். ஸோ எலக்ட்ரானிக் that is the atomic structure. So in basis we can find out for that radius. So ஆட்டம்ஸ்னு இதை வந்துட்டு கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த சென்டர் that is that nucleus அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. that is that the outer most shell. ஸோ எலக்ட்ரான் வந்துட்டு நியூக்ளியஸை வந்துட்டு உங்களுக்கு சுற்றிட்டே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லி படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு பேத்வேஸ் வந்து டிபெண்டிங் ஆன் த அட்டாமிக் நம்பர் பேசிஸ் பண்ணி உங்களுக்கு வரும். ஸோ அதில் உங்களுக்கு லாஸ்ட் பேத்வே இருக்கும் இல்லையா. ஸோ லாஸ்ட் மோஸ்ட் ஷெல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த டிஸ்டன்ஸ் ஐ மீன் சென்டர் தட் இஸ் நியூக்ளியஸ் டு த லாஸ்ட் மோஸ்ட் ஆஃப் ஷெல், இந்த டிஸ்டன்ஸ் தான் என்னன்னு சொல்கிறோன்னா ரேடியஸ். தட் இஸ் கால்ட் அட்டாமிக் ரேடியஸ். ஸோ எக்ஸாம்பிள் I will clear you using that examples. Okay, so sodium, that is Na. What is that atomic number? So you have to find out using that periodical table, that is 11. Okay, you have to split out for that electronic configurations. Electronic configurations basis la first number atomic in the numbers split out பண்ணனும். That is 2 8. First orbit have to fill 2 electrons and second orbit have to fill 8 electrons and third electrons have to fill again that 8. So but நமக்கு 11 தான் இருக்குது. ஸோ 2 + 8 10. ஸோ ரிமைனிங் நம்மளுக்கு ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது. ஸோ நான் அதுக்கு ஒரு எலக்ட்ரானாக நான் போடுறேன். ஸோ உங்களுக்கு பிளைண்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு நான் இப்போ சொல்கிறது. இப்போ நான் எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு சொல்கிறப்ப கொஞ்சம் கூட உங்களுக்கு புரியும். இப்போது இது வந்து நியூக்ளியஸ். ஸோ எந்த ஒரு அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்ஸ் நீங்கள் ட்ரா பண்ணாலும் ஃபஸ்ட்டு நியூக்ளியஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு pathway, orbit, shell, pathway for the electrons. We have to use that the many names. Okay, and have to fill for that 2 electrons or any dots or slash. You have to your wish have to intimate 2. Okay, and then have to draw for the another orbit. Have to fill 8. 1 2 3 4 5 6 7 8. Okay, and move on to this next orbit. That is only 1 electron for sodium, but here 8 places there.
பட் யூ ஹாவ் டு ஃபில் டிபெண்டிங் ஆன் தட் அட்டாமிக் நம்பர். ஸோ சோடியம் நான் எடுத்திருக்கேன். ஸோ சோடியமோட அட்டாமிக் நம்பர் 11. ஸோ 11 வந்துட்டு நான் அப்படி ஸ்ப்ளிட் அவுட் பண்ணுறேன். அதில் உங்களுக்கு ஆர்பிட்ஸோடைய அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்ஸை நான் இப்படி ட்ரா பண்ணுறேன். இப்போது நீங்கள் அட்டாமிக் ரேடியஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க? எஸ், ஆப்வியஸ்லி இந்த நியூக்ளியஸ் டு தி லாஸ்ட். ஸோ இந்த டிஸ்டன்ஸ், ஸோ ஃபஸ்ட் ஆர்பிட் செகண்ட் ஆர்பிட் கிடையாது, லாஸ்ட் ஆர்பிட்டில் இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம அட்டாமிக் ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ உங்களுக்கு புரியுதா? ஸோ அட்டாமிக் ரேடியஸ் அப்படின்றத நீங்கள் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள்? தட் இஸ் ஃபார் சோடியம். சோடியம் மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் உங்களுக்கு அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்ஸ் ட்ரா பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸாம்பிள்ஸ்க்கு வந்துட்டு வேறு ஏதாச்சும் ஒரு சிம்பிள் திங் எடுத்துக்கலாம். நான் இங்கே வந்துட்டு லித்தியம் எடுத்துருக்கேன். லித்தியம், த அட்டாமிக் நம்பர் இஸ் 3. யூ கேன் ரெஃபர் த பீரியாடிக்கல் டேபிள். லித்தியம், த சிம்பிள் இஸ் Li, atomic number 3. So I am going to filled using that. So நியூக்ளியஸ் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ லித்தியம் நாங்கள் எழுதிக்கிறேன். இப்போ ஸ்ப்ளிட் அவுட் பண்ணணும் ஃபஸ்ட்டு எலக்ட்ரானிக்ஸ். ஃபஸ்ட் ஆர்பிட்டில் 2 எலக்ட்ரான் தான் ஃபில் பண்ண முடியும். அதுக்கு அடுத்த எலக்ட்ரான் நம்ம ஃபில் பண்ணணும்னா செகண்ட் ஆர்பிட்டை ட்ரா பண்ணணும். இப்போது நம்ம டோட்டலாக 3 தான் இருக்குது லித்தியம்க்கு. ஆல்ரெடி 2 நம்ம ஃபஸ்ட் ஆர்பிட்டில் ஃபில் பண்ணிட்டோம். பேலன்ஸ் எத்தனை இருக்குது? இன்னும் 1 தான் இருக்குது. ஸோ செகண்ட் ஆர்பிட்லேயே நம்ம 1ன்னு போட்டு அதோட கம்ப்ளீட் பண்ணிவிடும். ஸோ லித்தியம்க்கு உங்களுக்கு சர்க்கிள் எத்தனை வருது? ஐ மீன் ஆர்பிட் 2 தான் வருது. பட் சோடியம்க்கு 3 ஆர்பிட் வருது. ஓகேவா? இப்போ லித்தியம் ஃபஸ்ட்டில் 1 2 நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் டாட் வச்சுக்கலாம். எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு சுற்றிட்டே இருக்குன்றதுனால நீங்கள் ப்ளேஸ் அவுட் பண்ணி பார்க்க முடியாது. ஸோ நீங்கள் எங்கே வேணாலும் டாட் வச்சுக்கலாம். ஸோ செகண்ட் ஆர்பிட் நீங்கள் ட்ரா பண்ணுறீங்க. அந்த ஆர்பிட்டில் ஒரு எலக்ட்ரான்ஸ். ஓகேவா? ஸோ டோட்டலாக 1 2 3 லித்தியமுடைய அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். ஸோ இதிலிருந்து இந்த டிஸ்டன்ஸ், இந்த லாஸ்ட் ஆர்பிட், இந்த டிஸ்டன்ஸ் தான் லித்தியமுடைய அட்டாமிக் ரேடியஸ். ஸோ இதே பேசிஸில் நம்ம அட்டாமிக் ரேடியஸை எல்லா எலமெண்ட்ஸ்க்கும் நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகே, ஆர் யூ கிளியர்? ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் about for that how to find out the atomic radius. Likewise, ionic radii also, it's same thing for the procedure. Ionic radii. So what is the difference between the atomic and ionic means? That is depending on that positive and negative chargeable for that electrons gain or lose. So ionic radii அப்படின்றது அயனைசேஷன்ஸ் நடக்கிறப்ப அதோடைய ஷேப் எப்படி இருக்கும், அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்குமோ அதை டிபெண்ட் பண்ணி தான் உங்களுக்கு இந்த வேரியேஷன்ஸ் இருக்கும். ஓகேவா? ஜென்ரலாக அட்டாமிக் ரேடியஸ் வந்துட்டு உங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். பட் உங்களுக்கு அயானிக் ரேடியஸ் வந்துட்டு டிபெண்டிங் ஆன் தட் அயனைசேஷன்ஸ். ஸோ தட் பட் ப்ரொசீஜர் இஸ் சேம். ஓகே, அண்ட் மூவ் ஆன் டு திஸ் த நெக்ஸ்ட் கான்செப்ட், ionization energy. Okay, so what is that ionization energy? That is, ionization is the minimum energy required to remove the electron from the isolated gaseous atom in its ground state to form of cations. Okay, anions means what is that? What is that? Chargeable. Anions and cations. Anions means negative charge and cations means positive charge. Plus or minus அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம் இல்லையா அயானைசேஷன்ஸில், அதில் தான். ஓகேவா? ஸோ we have to find out for that requirement of energy to move on the electrons to the isolated gaseous state. ஸோ அந்த ஒரு மூமெண்ட்டுக்கு தேவைப்படக்கூடிய அந்த எனர்ஜி லெவலில் தான் என்னென்னு சொல்கிறோம், அயானைசேஷன் எனர்ஜி. ஓகே, ஸோ அயானைசேஷன்ஸ் நடக்கிறப்ப கண்டிப்பாக ஒரு எலக்ட்ரான்ஸ் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லைன்னா எலக்ட்ரானை வந்துட்டு டொனேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டுமே வந்து நடக்கும் அயனைசேஷன்ஸில். அப்போது எவ்வளோ எனர்ஜி லெவல் நம்மளுக்கு தேவைப்படுதோ அந்த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி லெவலில் தான் என்னென்னு சொல்கிறோம், அயானைசேஷன் எனர்ஜி. தட் இஸ் a simple thing. Okay, and electron affinity. So that is the basis on electron affinity. So what is that electron affinity? Affinity, you have to symbol, that is A. You can write the A for affinity and E minus. What is that? E means electron. So electron, obviously that is a negative chargeable one. So have to intimate for that minus symbol. So if anyone have to element have to in a gaseous state and want to add on one electron means automatically it will be changed into the negative chargeable. ஏன்னா என்ன ஒரு எலமெண்ட்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டாலும் அதில் நம்ம ஒரு எலக்ட்ரானை நம்ம டொனேட் பண்ணுறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக நெகட்டிவ் சார்ஜபிளாக அது கன்வெர்ட் ஆகும். ஸோ அதுதான் உங்களுக்கு எலக்ட்ரான் அஃபினிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இஃப் சப்போஸ் எனி ஒன் எலமெண்ட்ஸ் ஹேவ் டு தட் இஸ் அக்செப்டபிள், ஒரு எலக்ட்ரானை இது அக்செப்ட் பண்ணிடுச்சு, ஸோ அதனால இது எலக்ட்ரான் அப்படின்னாலே மைனஸ். இதே ட்ரிக்ஸ் மாதிரி கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா ஒரு எலமெண்ட் இருக்குது, ஸோ இந்த எலமெண்ட்டில் ஒரு எலக்ட்ரான் வந்து ஆட் பண்ணுறோம்.
that is symbol plus. அப்போ எலக்ட்ரான் வந்துட்டு மைனஸில் இருக்கும். அப்போ ஒரு எலக்ட்ரான் இது உள்ள ஆட் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக இதுவும் என்னவாக மாறிடும், மைனஸாக மாறிடும். ஸோ மைனஸ் தட் இஸ் நெகட்டிவ் சார்ஜபிள் ஒன்னாக இது சேஞ்ச் ஆகும். ஸோ எக்ஸாம்பிள்ஸ், ஒரு எலமெண்ட்ஸ் எக்ஸாம்பிள் வந்துட்டு குளோரின் எடுத்துக்கலாம். ஸோ குளோரின் ஹாவ் டு ஆடட் ஒன் எலக்ட்ரான் மீன்ஸ் Cl minus. Chlorine ion have to convert into chlorine ion plus energy. If suppose Cl plus or Cl, that is you can take word, have to accept, that is donate பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா, ஸோ இப்போது உங்களுக்கு ஒரு Cl இருந்து ஒரு எலக்ட்ரானை இங்கே டொனேட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது என்ன சார்ஜபிளாக அது சேஞ்ச் ஆகும், எஸ் ப்ளஸ் பாசிட்டிவ் அயான்ஸாக உங்களுக்கு சேஞ்சபிள் ஆகும். இப்போது Cl மைனஸ் that is have to convert. இப்போது நம்ம என்ன பார்க்குறோன்னா இதே ரிவர்சபிள் பார்க்கலாம். அக்செப்ட் ஆனால் உங்களுக்கு மைனஸாக கன்வெர்ட் ஆகுது. அப்போ ப்ளஸ் அப்படின்ற வரப்போ நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளோரின்லேருந்து ஒரு எலக்ட்ரான்ஸ் உங்களுக்கு ரிமூவ் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளோரின் ப்ளஸ் ஆகும், எலக்ட்ரான் ஒன்று ரிமூவ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சேஞ்ச் அவுட் ஆகும். ஓகேவா? ஸோ ஃப்ளோரின்லேருந்து ஒரு எலக்ட்ரான் வந்துட்டு அதுலேருந்து நம்ம எடுத்துடுறோம், ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னா அது பாசிட்டிவாக சேஞ்ச் ஆகும். ஒரு எலமெண்ட்ஸில் எலக்ட்ரானை ஆட் பண்ணுறோன்னா நெகட்டிவாக சேஞ்ச் ஆகும். ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் டிஃப்ரென்ஸ் புரியுதா? ஸோ ஆட் பண்ணுறீங்க மைனஸ் ஆகுது, ரிமூவ் பண்ணுறீங்க ப்ளஸ் ஆகுது. ஸோ தட் இஸ் தட் அயனைசேஷன்ஸ். ஓகே, தட் இஸ் எலக்ட்ரான் அஃபினிட்டி கேட்டகரி. ஸோ இது எல்லாமே பேசிஸில் ஜென்ரலாக நீங்கள் இப்போ என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு எலமெண்ட்ஸில் எலக்ட்ரான் வந்துட்டு ஆட் பண்ணுறது, எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறது, அதாவது லூஸ் ஆர் கெயின் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணலாம், இல்லை டொனேட் ஆர் அக்செப்ட். ஸோ இது ரெண்டு வேர்டை நம்ம யூஸ் பண்ணலாம். இது என்ன அப்படின்னா அயனைசேஷன்ஸ் நடக்கிறப்ப என்ன நடக்கும் அப்படின்றது தான் இப்போ நம்மளுக்கு ஒன் பை ஒன்னாக நம்ம ஒரு கான்செப்ட் வைஸ் பார்த்துட்ருக்கோம். ஏன்னா எலமெண்ட்ஸ் வந்து ரியாக்ஷன்ஸ் வரும் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்துட்டு வாட்டர் மாலிகுல்ஸ் வேணும் அப்படின்னா ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன்ஸ் கம்பைன், தட் இஸ் H2O. இல்லை நம்மளுக்கு வந்துட்டு காமன் சால்ட் வேணும், NaCl, சோடியம் வித் குளோரின், NaCl கம்பைன் ஆனால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், சோடியம் குளோரைட், தட் இஸ் காமன் சால்ட். ஸோ வி வாண்ட் டு கம்பைன் அண்ட் ஹாவ் டு கெட் ஃபார் த நியூ ப்ராடக்ட் மீன்ஸ் want to react. So in these reactions it's based on the ionizations, that is electron accept and gain. Okay va? So if any process have to move on means கண்டிப்பாக அங்கே அயனைசேஷன் நடக்கணும். ஸோ அதுக்கான ப்ரொசீஜர் என்ன, கான்செப்ட் என்ன அப்படின்றத நீங்கள் இப்போ பேசிக்காக படிக்கிறீங்க. ஓகேவா? இதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த படிக்கிறப்ப, ஐ மீன் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ நீங்கள் அடுத்த ஸ்டேஜில் நீங்கள் படிப்பீங்க. அப்போ ப்ரீவியஸாக அதுக்குண்டான ப்ரொசீஜர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா. ஸோ அதுதான் இப்போ நம்ம இந்த 10th ஸ்டாண்டர்டில் பார்க்குறோம். அண்ட் கம்மிங் டு திஸ் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. ஸோ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி த சேம் திங், உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி டோனர் அண்ட் அக்செப்ட். யூ கேன் see that page number 111, that is that pictures have to explain for that weak pull and strong pull, that is electron transferred. So electron transferred, that is Cl minus and H plus. This is example for HCl, hydrochloric acids. How to react with hydrogen with chlorine அப்படின்றத உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ வீக் புல் அண்ட் ஸ்ட்ராங் புல். ஸோ ஒரு எலமெண்ட்ஸும் அதோடைய புஷ் அவுட் வந்துட்டு வீக்காக இருக்கா ஸ்ட்ராங்காக இருக்கா. அப்போது உங்களுக்கு வீக்காக இருக்கிறது வந்து கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கிறது டொனேட் பண்ணும். ஐ மீன் ஐ எம் டெல்லிங் அபவுட் த எலக்ட்ரான்ஸ். ஸோ உங்களுக்கு அந்த புஷ்அப் எப்படி இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஸ்மால் டயக்ராம்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா அது என்னவா கன்வெர்ட் ஆகிருக்கும், ஓகே மைனஸாக கன்வெர்ட் ஆகிருக்கும். அதுதான் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க செகண்டில் குளோரின் வந்து அக்செப்ட் பண்ணிடுச்சு, ஸோ அது மைனஸ் சிம்பிளில் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இப்போ சொன்னது தான் உங்களுக்கு இதே கான்செப்ட் தான். ஓகேவா? ஸோ இந்த கான்செப்டை நீங்கள் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஹேவ் தட் த வேல்யூஸ் இஸ் டிபெண்டிங் ஆன் தட் எலமெண்ட்ஸ். ஃபார் ஃப்ளோரின் மீன்ஸ் 4 and chlorine 3, bromine 2.8, iodine 2.5 and hydrogen 2.1 and sodium is 1. If the difference electronegativity between two elements is 1.7, that is a constant. So 1.7லேருந்து உங்களுக்கு அதை டிபெண்ட் பண்ணி உங்களுக்கு அது என்ன மாதிரியான ஒரு கேட்டகரிஸில் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சப்போஸ் if the difference less than 1.7 for the electronegativity, I am telling about that electronegativity. For 1.7 the bond is considered it's be more covalent. ஸோ உங்களுக்கு 1.7 விட கம்மியாக இருந்ததுன்னா அது என்ன கேட்டகரிஸில் கொண்டு வருவீங்க, ஸோ நல்லா ஸ்ட்ராங்கஸ்ட் ஒரு கோவலண்ட் பாண்டிங்கில் இருக்குது அப்படின்றது. If suppose 1.7 is greater, the bond is considered to be more ionic. So ionizations
இருக்கணும் அப்படின்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து 1.7க்கு மேலே இருக்கணும். ஸோ இதுதான் உங்களுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும். எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கேட்டகரிஸ் வந்துட்டு கோவலண்ட் ஆர் அயானிக் பேசிஸில் இருக்கா அப்படின்றது இந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டியோடைய வேல்யூஸ் பேஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகே, அண்ட் ஃபார் தட் த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கேட்டகரிஸ் ஃபார் பீரியட்ஸ் அண்ட் குரூப்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்ற டேபுலேஷன்ஸ் இருக்குது. த பேஜ் நம்பர் 112, the periodic property and in periods in groups for atomic radius. So atomic radius, ionic radius, ionization energy, affinity and electronegativity basis வந்துட்டு periods wise எப்படி இருக்கும் and groups wise எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். atomic radius இந்த tabulations is most important. கண்டிப்பாக நீங்கள் இதை 2 marks or 1 marksல கேட்பாங்க. ஸோ கண்டிப்பாக அது நீங்கள் ரீட் அவுட் பண்ணுங்கள். atomic radius for periods is decrease means குரூப்பில் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அயானிக் ரேடியஸில் பீரியட்ஸ் வந்து டிக்ரீஸாக இருக்கிறப்ப குரூப்ஸ் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸில் இருக்கும். அயனைசேஷன் எனர்ஜி லெவல் இன்க்ரீஸ் இன் பீரியட்ஸ் பட் டிக்ரீஸ் இன் குரூப்ஸ். எலக்ட்ரான் அஃபினிட்டி இன்க்ரீஸ் இன் பீரியட்ஸ் அண்ட் டிக்ரீஸ் இன் குரூப்ஸ் அண்ட் எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி இன்க்ரீஸ் இன் பீரியட்ஸ் அண்ட் decrease of groups. So the total difference between that groups and periods because of it's depending on only for that atomic number, okay, and mass number. So that is the main thing. So you have to verify the periodical table. So அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிவிட்டு அதில் பீரியட்ஸோட அதில் எத்தனை இருக்குது, கிளாசிஃபிகேஷன் என்ன, அதே மாதிரி குரூப்ஸ் ஹரிசாண்டல் வெர்டிக்கல் அந்த குரூப்ஸ்க்கான என்னென்ன நேம்ஸு இது எல்லாமே நீங்கள் படிக்கணும். அப்புறம் அட்டாமிக் ரேடியஸ் என்ன ஐ மீன் அயானிக் ரேடி. ஸோ இந்த கான்செப்ட் எல்லாம் நீங்கள் ரீட் அவுட் பண்ணுங்கள். Okay, I hope you understand about the today video's concept and have to continue the same lesson of that next class. Okay students, thank you.